அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். எல்லா வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 25 முதல் 31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரவேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஐந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரைச் செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகின்றார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேர் பெற்றோர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். பெருஞ்சுமை சுமந்து சொந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பிறந்தார், மகிழ்வனாய் பிறந்தார், விண்ணுலக மன்னன்
பிறந்தார், மகிபனாய் பிறந்தார், விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். பெத்தலே எனும் ஊரில் மாடிடைகளின் நடுவில், பெத்தலே எனும் ஊரில் மாடிடைகளின் நடுவில், கந்தை துணிகளிலே முன்னடையினிலே, கந்தை துணிகளிலே முன்னடையினிலே பிறந்தார், மகிபனாய் பிறந்தார், விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார். உன்னதத்தில் மகிமை, பூமியில் மெய் சமாதானம், உன்னதத்தில் மகிமை, பூமியில் மெய் சமாதானம், மானிடர் மேல் பிரியம் இன்றென்றும் ஆக, மானிடர் மேல் பிரியம் இன்றென்றும் ஆக பிறந்தார், மகிபனாய் பிறந்தார், விண்ணுலக மன்னன் தூய மகனாய் பிறந்தார், மகிபனாய் பிறந்தார்,